இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி. ரொம்ப ரொம்ப ஈஸி, ஈவன் பேச்சுலர்ஸ் கூட செஞ்சலாம். Hi friends, welcome to Cook with Sangeetha. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி. ஆமாங்க, எங்க ஊர் ஸ்பெஷல்னு சொல்லலாம். நம்ம ஆல்ரெடி குஷ்பு இட்லி போட்டிருக்கோம். ஆனா எங்க ஊர்ல குஷ்பு தோசைன்னு சொல்லி கொடுப்பாங்க. அவ்வளோ சூப்பரா இருக்கும். ரொம்ப ரொம்ப ஈஸி, ஈவன் பேச்சுலர்ஸ் கூட செஞ்சலாம். பட் பயங்கர டேஸ்டா இருக்கும். இதை செய்யறதுக்கும் டைம் ரொம்ப கம்மியா தான் ஆகும். இன்னைக்கு ரொம்ப ரொம்ப எளிமையான முறையில சங்கீதா ஸ்டைல இந்த குஷ்பு தோசை செஞ்சு காட்ட போறேன். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். நம்ம சேனலை யாரெல்லாம் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ப்ளீஸ் கீழே இருக்கிற பெல் பட்டன்ல மறக்காம ஆள் கொடுங்க. அப்பதான் நான் போற வீடியோ உங்களுக்கு உடனே வரும். வாங்க இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ குஷ்பு தோசை பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம மாவு கரைச்சிக்கலாங்க. அதுக்கு ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. 3 முட்டை உடச்சி வச்சிருக்கேன், அதுவும் இதிலே ஊற்றிடலாம். இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. உங்களால் எந்த அளவுக்கு இதை சாஃப்டாக அடிச்சுக்க முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா அடிச்சுக்கணும். அப்போ தான் தோசை நல்லா புசு புசுன்னு உப்பி வரும். நீங்கள் விஸ்கிலே தான் அடிக்கணும்னு கிடையாது, ஜஸ்ட் ஒரு கரண்டி வச்சு கூட நல்லா அடிச்சுக்கலாம். இந்த அளவுக்கு அடித்தா போதுங்க. 300 கிராம் இட்லி மாவு எடுத்து வச்சுருக்கேங்க, அதுவும் இதிலே ஊற்றிடலாம். நீங்கள் சாதாரணமாக வீட்டில் இவ்வளோ பெரிய பவுல் வச்சுருப்பீங்கள்ல, கொஞ்சம் மீடியம் சைஸ், அதில் ஒரு பவுல் மாவுன்னு வச்சுக்கோங்களேன். மாவு நீங்கள் கூடி குறைச்சி ஊற்றிக்கலாம். அதாவது எந்த அளவுக்கு முட்டை எடுக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி மாவு ஊற்றிக்கணும். இப்போ இதில் தேவையான மற்ற பொருட்களும் போட்டுக்கலாங்க. பெரிய வெங்காயம் ஒரு கைப்பிடி எடுத்து வச்சுருக்கேன், அதுவும் இதிலே போட்டுக்கலாம். ரொம்ப அதிகமாக போடக்கூடாதுங்க இதுக்கு, அப்புறம் வெங்காய தோசை மாதிரி ஆகிடும். சும்மா அங்கங்கே 1-2 இருக்கணும். ஒரு பச்சை மிளகாய் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதுவும் இதிலே போட்டுக்கலாம். கொஞ்சமாக கொத்தமல்லி தலையும் போட்டுக்கலாம், கொஞ்சமாக கருவேப்பிலை இலையும் போட்டுக்கலாம். இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பும் போட்டுக்கலாங்க. ஆக்சுவலாக முட்டை மட்டும் சேர்த்துமே நீங்கள் செய்யலாம், இல்லை இந்த மாதிரி வெங்காயம் மிளகா கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டும் செய்யலாம். வெங்காயம் மிளகா கருவேப்பிலை கொத்தமல்லிலாம் போடும்போது இன்னும் சுவையாக இருக்கும். இப்போ எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இட்லி மாவு தாங்க எடுக்கணும், ஏன்னா நல்லா கட்டியாக இருக்கணும். நம்ம முட்டை ஊற்றும் போதும் அப்புறம் கொஞ்சம் தண்ணியாட்டம் ஆகிடும். மாவு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சுங்க. வாங்க இப்போ இது எப்படி குஷ்பு தோசையாக ஊற்றுறதுங்கிறதும் பார்க்கலாம். இப்போது குஷ்பு தோசை ஊற்றுறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு தோசைக்கல் வச்சுட்டேங்க. ஆக்சுவலாக நான் குட்டி குட்டியாக ஊற்ற போகிறேன், நீங்கள் பெருசாக வேணாலும் ஊற்றிக்கலாம். ஸோ நான் குட்டியாக ஊற்றுறதுனால இந்த தோசைக்கல் வச்சுருக்கேன். இப்போ அப்படியே மேலே ஒவ்வொரு ட்ராப் எண்ணெய் விட்டுக்கலாங்க. இதை அப்படியே தொடச்சிக்கலாம். அடுப்பணல் ஃபுல்லாக வச்சுடுங்க. தோசைக்கல் நல்லா சூடாகட்டும். தோசைக்கல் நல்லா சூடாயிடுச்சுங்க. இப்போ அடுப்பணல் ஃபுல்லாக கம்மி பண்ணிவிடுங்க. கரைச்சி வச்ச மாவை எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே மாவு மொண்டுக்கோங்க, அப்படியே இப்படி தொடச்சிக்கோங்க. இப்போ கல்லில் ஊற்றிடுங்க. 4 குழி இருக்குது, 4லையுமே இப்படி ஊற்றிக்கலாங்க. அடுப்பெண்ணல் மீடியமாக வச்சு இதை வேக வச்சுக்கலாங்க. அப்படியே மேலே கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாங்க. 2 பக்கமும் நல்லா செவக்க வேக வச்சு எடுத்துக்கலாங்க. இப்போ திருப்பி போட்டுடலாங்க. பாருங்கள், நல்லா புசு புசுன்னு வந்துடும். இந்த அளவுக்கு செவந்தா கரெக்டாக இருக்கும். அப்படியே இப்படி லேசாக அமுக்கி கொடுத்துருங்க. இப்போ எல்லாமே இதே மாதிரி திருப்பி போட்டுக்கலாங்க. இப்போ அப்படியே மேலே ஒரு ட்ராப் எண்ணெய் விட்டுக்கலாங்க. எல்லாத்துலேயும் ஒவ்வொரு பக்கமும் 2 வாட்டி திருப்பி கொடுத்துக்கலாங்க. நல்லா அப்படியே புசு புசுன்னு இருக்குது பாருங்கள். குஷ்பு தோசைன்னா குஷ்பு தோசை தாங்க, சும்மா புசு புசுன்னு இருக்குங்க. சூப்பராக மனம் வருது. நம்ம முட்டை ஆம்லேட் போட்டால் எப்படி வாசனை இருக்கும் அந்த மாதிரி அடிக்குது. அவ்வளோதாங்க, எல்லாமே நல்லா செவந்துடுச்சு. ஸோ இந்த மாதிரி செவந்தா போதும். இப்போ எல்லாத்தையும் எடுத்துடலாங்க. குழந்தைங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ மீதி இருக்கிற மாவும் இதே மாதிரி சுட்டு எடுத்துக்கோங்க. எல்லாமே சுட்டு எடுத்தாச்சுங்க. இப்போ ஸ்டவ்வும் ஆஃப் பண்ணியாச்சு. சூப்பராக மணக்க நம்ம குஷ்பு தோசை ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதோட விட முடியுமா? இதுக்கு தொட்டுக்க ஒரு கார சட்னி வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம். இப்போது கார சட்னி செய்யறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சுட்டேங்க. தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கலாம். நான் தேங்காய் எண்ணெயில் தாங்க செய்கிறேன். நீங்கள் ரெகுலராக என்ன எண்ணெயில் செய்வீங்களோ அதுலேயும் செய்யலாம். இப்போ அடுப்பணல் மீடியமாக வச்சுக்கோங்க. ஒரு கைப்பிடி சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன், அதுவும் இதிலே போட்டுக்கலாம். 5 காஞ்ச மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன், அதுவும் இதிலே போட்டுக்கலாம். 3 காஷ்மீர் மிளகாய் கலருக்காக எடுத்து வச்சுருக்கேன், அதுவும் இதிலே போட்டுக்கலாம்.
காஷ்மீர் மிளகாய் இருந்தால் போடுங்க, இல்லைன்னா பரவாயில்ல. நல்ல கலர் கொடுக்கறதுக்காக தான் காஷ்மீர் மிளகாய் போட்டிருக்கேன். இதுலேயே சின்னதாக ஒரு துண்டு புளியும் போட்டுக்கலாங்க. ஒரே ஒரு தக்காளியும் இதிலே போட்டுக்கலாம். இதை இப்படியே விட முடியுமா? இன்னும் சுவையை கூட்டுறதுக்காக ஒரு டீஸ்பூன் குழம்பு மிளகாய் பொடி எடுத்து வச்சுருக்கேன், அதுவும் இதிலே போட்டுக்கலாம். குழம்பு மிளகாய் பொடினா எல்லாம் சேர்ந்து அரைச்சது. ஸோ இருந்தால் போடுங்க, இல்லைனா பரவாயில்ல. பட் இந்த சட்னியோட ஸ்பெஷலே இதுதான் நான் சொல்லுவேன். இந்த பொடி போடும்போதும் அதுக்கு ஒரு சுவை வரும், அது செம்மையாக இருக்கும். இதிலே கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டுக்கலாங்க. இப்போ இதையும் சேர்த்து கிளறி கொடுங்க. அடுப்பானது இப்போ ஃபுல்லாக கம்மியாக இருக்கணும். ஒரே ஒரு நிமிஷம் இதை வதக்கணும், அவ்வளோதான். இது கார சட்னிங்க. ஸோ காரம் கொஞ்சம் தூக்கலாக இருக்கணும். உங்களுக்கு எப்படி காரம் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கோங்க. இந்த அளவுக்கு வதக்கினா போதுங்க. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இதை ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் போட்டு எடுத்துகிட்டு வந்துடுறேங்க. நம்ம சட்னிக்கு வதக்கினதெல்லாம் நல்லா ஆறிடுச்சுங்க. ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுட்டேன். இப்போ நம்ம வதக்கின கடாயை கழுவிட்டு தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அந்த தண்ணி இதிலே ஊற்றிக்கலாம். நீங்கள் இது நல்லா கட்டியாக வேணாலும் அரைச்சிக்கலாம், இல்லை மீடியம் திக்னஸில் வேணாலும் அரைச்சிக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பும் போட்டுக்கலாங்க. இப்போ இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேங்க. அரைச்ச சட்னியை அப்படியே ஒரு பக்கம் வச்சுடுங்க. வாங்க இப்போ இதுக்கு எப்படி தாளிப்பு கொடுக்கணுங்கிறதும் பார்த்துடலாம். தாளிப்பு கொடுக்கறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுட்டோங்க. தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கலாங்க. இது கார சட்னிங்கிறதுனால நல்லா காரமாக இருக்கும். ஸோ அதுக்கு தகுந்த எண்ணெய் ஊற்றுனீங்கன்னா தான் பேலன்ஸ்டாக இருக்கும். இதுலேயே 1/4 டீஸ்பூன் கடுகு போட்டுக்கலாங்க. நம்ம சட்னி கொஞ்சமாக தான் செஞ்சுருக்கோம், அதனால நான் 1/4 டீஸ்பூன் போடுறேன். இதே நீங்கள் அதிகமாக சட்னி குவான்டிட்டி செஞ்சிங்கன்னா 1/2 டீஸ்பூன் கடுகு போட்டுக்கோங்க. அடுப்பை மீடியமாக வச்சுக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டுங்க. இந்த சட்னிக்கு இதையும் போட்டு அளப்பரெல்லாம் பண்ண போகிறது கிடையாது. ரொம்ப சிம்பிளாக பண்ண போகிறோம், பட் பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும். கடுகு நல்லா பொரியுதுங்க. நீங்கள் இந்த ஸ்டேஜில் உளுத்தம்பருப்பு விருப்பப்பட்டால் போட்டுக்கோங்க, இல்லைன்னா தேவையில்லை. பட் என்னை பொறுத்த வரைக்கும் நான் இதுக்கு உளுத்தம்பருப்பு போட மாட்டேன். உளுத்தம்பருப்பு போட்டால் அது சுவை வேறு மாதிரி இருக்கும். ஸோ நான் சொல்கிற டேஸ்ட் வரணும்னா இதுக்கு உளுத்தம்பருப்பு வேண்டாம். கடுகு பொரிஞ்சிடுச்சிங்க. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு 1/4 டீஸ்பூன் பெருங்காய பொடி போட்டுக்கோங்க, கொஞ்சமாக கருவேப்பிலை. இப்போ நம்ம தாளிப்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ சட்னி இதிலே கொட்டிடலாங்க. மிக்ஸி ஜாரு கழுவி கொஞ்சமாக தண்ணி வச்சுருக்கேன், அது இப்போ இதிலே ஊற்றிடலாம். இந்த மண் சட்டியில் இருக்கிற சூடே போதும், இது நல்லா சூடாயிடும். இதுக்கப்புறம் அடுப்பெலாம் பற்ற வைக்க வேணாம். இப்போ அப்படியே எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து கிளறி கொடுத்துருங்க. உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க, உங்களுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க, நம்ம கார சட்னி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. தோசையும் ரெடி ஆயிடுச்சு. வாங்க இப்போ எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்த்தலாம். எங்கள் ஒரு ஸ்பெஷலான குஷ்பு தோசையும் தொட்டுக்க கார சட்னியும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்க்கறதுக்கு முன்னாடி உங்களுக்கு தேவையான டிப்ஸ் கொடுத்துட்றேங்க. ஸோ இதில் நம்ம முட்டை ஊற்றி செஞ்சுருக்கோம், ரொம்ப ஹெல்த்தியானதுன்னு சொல்லலாம். ஸோ அவ்வளோ ப்ரோட்டீன் அயன் சத்துலாம் இருக்குது. குழந்தைங்களுக்குலாம் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. பெரிய தோசையாக ஊற்றாமல் இந்த மாதிரி குட்டி குட்டியாக ஊற்றி கொடுத்தீங்கன்னா எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. அதே மாதிரி இதுக்கு அளவுலாம் பெருசாக நீங்கள் கவனிக்கணுங்கிற அவசியம் கிடையாது. முன்ன பின்ன இருந்தாலும் நல்லா புசு புசுன்னு வந்துருங்க. இட்லி மாவில் முட்டையை உடச்சி ஊற்றுறோம், நல்லா மிக்ஸ் பண்ணுறோம். அது கூடயே வெங்காயம், கொத்தமல்லி, கருவேப்பிலெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுறோம். ஸோ இதுக்கு ரொம்ப நீங்கள் கஷ்டப்படணுங்கிற அவசியமும் கிடையாது. ஸோ ரொம்பவே சிம்பிளாக செஞ்சிடலாம். இப்போ அடுத்தது கார சட்னின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிள். எல்லாத்தையும் ஒரேடியாக ஒன்றா போட்டோம், ஜஸ்ட்டு ஒரே ஒரு வதக்கு, அதுக்கு ஒரு தாளிப்பு, அம்புட்டு சுவையாக இருக்குங்க. அதே மாதிரி நான் என்ன அளவு சொன்னேனோ அப்படியே போடுங்க, செம்ம அஸ்தலாக இருக்கும். நீங்கள் குஷ்பு தோசைக்கு மட்டும்தான் இந்த சட்னி வச்சு சாப்பிடணுன்னு கிடையாது, எல்லா விதமான டிஃபனுக்கும் வச்சு சாப்பிட்லாம். இட்லி தோசைக்கெலாம் வச்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ அல்டிமேட்டாக இருக்கும். இந்த கார சட்னியில் நான் ஸ்பெஷலாக நம்ம குழம்பு மிளகா பொடி போட்டிருக்கேன், பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும். சப்போஸ் குழம்பு மிளகா பொடி எப்படி செய்கிறதுன்னு தெரியலன்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் எப்படி குழம்பு மிளகா பொடி செய்யலாங்கிறதும் இருக்குது. ஸோ அதுவும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த அளவுக்கு தெரிஞ்சுக்கிட்டாலே இந்த கார சட்னியும் சூப்பராக செஞ்சிடலாம். நான் வீடியோவில் என்ன அளவு சொன்னனோ ப்ளீஸ் அதை அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள். 2 ரெசிபிக்குமே ஸ்கூல் போகிறவங்களுக்கு, ஆஃபீஸ் போகிறவங்களுக்குலாம் டிஃபன் பிடிச்சிதுன்னா இட்லியும் இந்த சட்னியும் கொடுத்து பாருங்கள், அடுத்த நாளும் இதே தான் வேணும்னு அடம்பிடிப்பாங்க. அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும். ஸோ இந்த அளவுக்கு தெரிஞ்சுக்கிட்டாலே இந்த குஷ்பு தோசையும் கார சட்னியும் நீங்கள் அஸ்தலாக செஞ்சிடலாங்க. இப்போ எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்த்தலாம். இப்போ ஃபஸ்ட்டு கொஞ்சமாக தோசையை போட்டு வா நல்லா அப்படி மெத்துன்னு இருக்குங்க. சாப்பிட்டு பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு வெறும் தோசையாக சாப்பிட்டு பார்க்கலாம். ஓ மை காட், செம்ம டேஸ்ட்டுங்க. அப்படியே சும்மாவாக சாப்பிடலாம், நிஜமாக சொல்கிறேன். சப்போஸ் உங்களுக்கு சைடிஷ்லாம் பண்ண டைம் இல்லைன்னா இந்த மாதிரி சட்டுன்னு பண்ணிவிடுங்க, தொட்டுக்கு எதுவுமே தேவைப்படாது.
செம்மஸ்தலாக இருக்கா. ஆக்சுவலாக சட்னி ஃபஸ்ட்டு உங்களுக்கு தனியாக எப்படி இருக்குன்னு சோச்சு காட்டுறேன். அப்படியே ஒரு விரல் எடுப்போம். வரைவா அப்படியே சும்மா சுருன்னு சூப்பராக இருக்குங்க. சான்ஸே இல்லை. அதை இந்த குஷ்பு தோசையோட வச்சு சாப்பிட்டா சொல்லுமா என்ன? வரைவா. ஓ மை காட், சான்ஸே இல்லை. சங்கீதாவை நம்புற அத்தனை பேரும் ப்ளீஸ் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். முட்டை சாப்பிடாதவங்களுக்கு என்னால் ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ முட்டை விரும்பி சாப்பிட்றவங்க கண்டிப்பாக இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். இன்னொரு மெயின் காரணம், இந்த தோசையில் ஏன் நான் வெங்காயம் மிளகாலாம் போட்டேன்னா அப்போ தான் அந்த முட்டையோட வாடையும் தெரியாமல் இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு நீங்களே சொல்லுங்கள், இந்த தோசையில் முட்டையோட வாடையே தெரியாது. அப்படியே வெங்காய தோசைலாம் எப்படி மணமாக இருக்கும் அதே மாதிரியே இருக்கும். நிஜமாக சொல்கிறேன், சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலான் இருக்கும். ஸோ உங்களுக்கு ஒரு புதுவிதமான டிஃபன் வெரைட்டி இன்றைக்கி செஞ்சு காமிச்சிருக்கேன். கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்களும் இதே மாதிரியே செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சதுன்னா ப்ளீஸ் மறக்காமல் ஃபஸ்ட்டு ஒரு லைக் கொடுத்துருங்க. ரொம்ப ரொம்ப பிடிச்சதுன்னா அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நான் எப்பயுமே சொல்கிறேன் அதே டைலாக் தான். நீங்கள் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இதே டேஸ்ட்டில் வந்தால் மட்டும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இது வரைக்கும் எனக்கு கொடுத்துட்ருக்க அன்புக்கும் ஆதரவுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களுக்கு என்ன ரெசிபி வேணுமோ ப்ளீஸ் அதுவும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இதே மாதிரி அடுத்த ஒரு ஸ்பெஷல் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். ஃபேஸ்புக் பேஜில் நமக்கு குக் வித் சங்கீதா பேஜஸ் இருக்குது. ப்ளீஸ் அதை யாரெல்லாம் இன்னும் லைக் பண்ணி ஃபாலோ பண்ணலையோ அப்படியே லைக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. See you, bye bye, love you all.